ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைப்படி இட்லி அரிசி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1/4 படி துவரம்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணியில் 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிருக்கு. நான் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவாட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் காரத்துக்கு நான் 15 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் கிரைண்டரில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிளகாவை நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கலாம். அரிசியோடு சேர்த்திங்கன்னா மிளகாய் உங்களுக்கு நல்லா நைஸாக மசிஞ்சு வராது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவும் வர கொத்தமல்லியும் அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை, கொரகொரப்பாக அரைச்சி வந்தால் போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு கூடவே பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்து பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது திக்காக இருக்கிறதுனால நான் கிரைண்டர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அடையை ஊற்றிக்கலாம். இப்போ அடையை சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு நல்லா வெந்து வரணும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே அடை நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.